எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஓணம் சீரீஸோட ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம அப்லோட் பண்ண போகிறது இஞ்சி கறி. இஞ்சி புளி இஞ்சி அப்படி இல்லைன்னு சொல்கிற அதே ரெசிபி தான். 2-3 டைப்பில் இது செஞ்சு எடுத்துக்கலாம். வீட்டில் ரெகுலராக செய்கிற ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 250 கிராமிலிருந்து 300 கிராம் வரைக்கும் இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற இஞ்சி தான் எடுக்கணும். இஞ்சி கறி செய்யறதுக்காக கெட்டு போனது காஞ்சி போனது அப்படி ஒன்றும் எடுக்கக்கூடாது. இஞ்சி கறி டேஸ்ட்டும் மனமும் இருக்காது. தோல் எடுத்து நல்லா கழுகி எடுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ரொம்ப சின்ன பீஸாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்தியில் கையில் பிடிச்சி தான் கட் பண்ணி எடுத்துருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது எல்லாமே ஒரே திக்னஸில் ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இது சாப் பண்ணி எடுத்துக்கலாம், கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா பீஸுமே ஒரே சைஸில் இருக்கணும், ஒரே திக்னஸில் இருக்கணும். நம்ம இது வறுத்து எடுக்கும்போது ரொம்ப சின்ன பீஸு பெரிய சைஸ் எல்லாம் கலந்துருச்சு அப்படின்னா சின்ன சைஸ் எல்லாம் கருகி போயிடும், பெரிய சைஸு ஃப்ரை ஆகாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அமுத்தி பிசைஞ்சு இதுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் நம்ம வெளியே எடுக்கணும். மேக்ஸிமம் கையில் அமர்த்தி பிசைஞ்சே எடுத்துக்கோங்க. க்ளவுஸ் போடாமல் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். க்ளவுஸ் எல்லாம் போடும்போது ரப்பரோட மனம் எல்லாம் செல்லும் டைமில் இஞ்சி கறிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால க்ளவுஸ் போடாமல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அமர்த்தி பிசைஞ்சு இதுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் வெளியே எடுத்து நம்ம மாற்றி வைக்கணும். இது இப்படியே ஜூஸ் எடுக்காமல் ஃப்ரை பண்ணிருச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். அதே மாதிரி இதுக்கு ஒரு டேஸ்ட் வித்தியாசமும் தெரியும். ஒரு எதுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு குத்தரமான ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அது வராமல் இருக்கிறதுக்கு ஜூஸ் முதல்ல வெளியே எடுத்துக்கலாம். நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேர் இது இப்படியே அமர்த்தி பிசையாமல் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு டைம் கழுகி எடுத்து வறுத்துடுவேன். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இதோட மனம் கம்மியாயிடும். இஞ்சியோட மனம் இஞ்சி கறிக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும், கொஞ்சம் சத்தையும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு ஃபுல் அதோட மனம் டேஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக கிடைச்சிடும். பாருங்க, எல்லாமே நான் நல்லா இதே மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி இஞ்சியோட ஜூஸ் நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இது கொட்டக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இஞ்சி செய்யும்போது இந்த ஜூஸ் அதுக்குள்ளே ஊற்ற வேண்டியது இருக்குது. அது எப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். பாருங்கள், இது இப்போ நல்லா ட்ரையாக இருக்குது. அடுத்தது ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி, ரசத்துக்கெல்லாம் சேர்க்கிற அதே புளி 1 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. புளி தண்ணி கரைய வச்சு தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இவ்வளோ ரெடியானதுக்கு அப்புறம் ஒரு பேன் சூடு பண்ணி மீடியம் சூடு ஆகும்போது அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். 80 ml-லேருந்து 100 ml வரைக்கும் தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிருச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது. இஞ்சி கறிக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் எடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறம் மிச்சம் வந்த இஞ்சி அது அதுக்குள்ளே போட்டு வறுத்துக்கோங்க. முதல்ல மீடியம் ஃப்ளேமில் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கும் போது இதுக்குள்ளே எண்ணெய் முதல்ல தெரியாது. ஃப்ரை ஆகி வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் எல்லாம் இதிலிருந்து பிரிஞ்சு வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் போட்டு வறுத்து இது ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும் போது லோ ஃப்ளேமில் தீ மாற்றிக்கோங்க. அடி பிடிக்காத ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எண்ணெயிலிருந்து இந்த வறுத்த இஞ்சி கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்து மாற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது கொட்டக்கூடாது. அந்த எண்ணெயில் தான் நம்ம தாளிச்சு எடுக்கணும். கறி செய்கிறதும் அதே எண்ணெயில் தான். நம்ம எடுத்து வச்சிருக்கிற வறுத்த இஞ்சி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக நெய் மாதிரி ஒன்றும் அரைய வேண்டியதில் முக்கால்வாசி அரைச்செடுத்தா போதும். பாருங்கள், இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதி அரைச்சாலும் போதும். அரைக்கிற மிக்சிக்குள்ளே தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்சியில் தான் நம்ம இந்த இஞ்சி அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம கரையை வச்சு எடுத்து வச்சிருக்கிற புளியோட தண்ணி அதுவும் ஊற்றி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. அடுத்தது மிச்சம் வந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, இஞ்சி வறுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் வந்த ஆயிலுக்குள்ள
1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கு. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் 4 to 5 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி நான் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். சின்ன வெங்காயம் நீங்கள் சாப்பிடலை, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீட்டில் அம்மா எல்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்தா செய்யறது அந்த டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சின்ன வெங்காயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகும்போது 2-3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து பச்சை மரம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற ரெட் சில்லி பவுடர், வரமிளகாய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருகி போகக்கூடாது, இது பவுடராக இருக்குது. அதனால ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனேயே நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி புளி அதோட மிக்ஸ் இதுக்குள்ளே ஊற்றி கலக்கி விட்டுக்கோங்க. தீ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், ஆனால் புளி நம்ம நிறைய சேர்த்துருக்கு. நீங்கள் அந்த புளியோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி முதல்ல உப்பு சேர்த்து நல்லா கலக்கி டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு புளிப்பு கரெக்டானதுக்கப்புறம் இதுக்குள்ளே இன்னும் ஒன்று சேர்க்க வேண்டியது இருக்குது, அதுதான் இனிப்பு. இனிப்புக்காக வெல்லம் தான் நான் எடுத்திருக்கு. இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வரைக்கும் நமக்கு தேவைப்படும், ஆனால் ஒன்றா சேர்க்கக்கூடாது. முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஃபுல்லாக நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது பத்தாது, மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கு. கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகலை. இந்த 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இன்னும் ஒரு ஐட்டம்ஸ் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. முன்னாடியே எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியோட ஜூஸ் அது நம்ம இப்போ ஊற்றிடலாம். இது ஊற்றும்போது இதுக்கு மேலே இருக்கிற அந்த தண்ணி மட்டும்தான் ஊற்றணும், கீழே இருக்கிற அந்த மட்டி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி மட்டி வர்றதுக்காக தான் நம்ம இது முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ மேலே இருக்கிற அந்த ஜூஸை மட்டும் ஊற்றி இருக்கிறதுனால இஞ்சி கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல இஞ்சியோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மனமும் கிடைச்சிடும். அது ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே இனிப்போட டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால மறுபடியும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இதுக்குள்ளே சேர்த்து தான் இந்த இஞ்சிக்கறி ரெடி பண்ணி எடுத்துருக்கு. 1/2 கப் அளவுக்கு இருக்கும். துருவன வெல்லம் 1/2 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் சேர்க்கிற புளியோட அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எடுக்கிற இஞ்சியோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்கிற வெல்லத்தோட அளவும் வித்தியாசமாக இருக்கும். இஞ்சி கறிக்கு கொஞ்சம் முன்னாடி நிற்கிற டேஸ்ட்டு இனிப்பு தான். அது நீங்கள் செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இஞ்சி கறி ரெடியாக இருக்குது. எல்லா டேஸ்ட்டுமே கரெக்டாக இருக்குது. டீ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். நம்ம ஊறுகாய் எல்லாம் செய்கிற மாதிரி நல்ல திக்காகவும் இது செஞ்சு எடுத்துடுவேன். அப்போ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இது 2-3 வாரம் எல்லாம் கெடாமல் வச்சுருக்கலாம். நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இது க்ளீனாக இருக்கிற தண்ணி எதுவுமே இல்லாத ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம சாதம் எல்லாம் சாப்பிடும்போது நிறைய கறி எல்லாம் இருக்கும்போது இடையில தொட்டு சாப்பிட்ற ஒரு கறியாக இருக்குது, ஊறுகாய் எல்லாம் மாதிரி. இது நீங்கள் தோசை கூடயும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான் இந்த ஒரு இஞ்சி கறியோட ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.